மாப்பிள்ள லைஃப்ல செட்டில் ஆகணும்டா. அதுக்கேண்டா டிக்கெட் கட்டி விடுற? அதை எடுத்துக்கலாம்டா. டேய் நான் ஒரு மொபைல் சர்வீஸ் சென்டர் ஓபன் பண்ணலான்னு இருக்கேன்டா. சூப்பரா மாப்பிள்ள, லைஃப்ல செட்டில் ஆயிடலாம்டா. ஆனா எனக்கு தான் மொபைல் சர்வீஸ் பத்தி எதுவுமே தெரியாது. தெரியாதா? அதுக்கு நம்ம கிட்ட ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு, வா கூட்டிட்டு போறேன். சார், என் ஃப்ரெண்டுக்கு அட்மிஷன் போடணும் சார். போட்டலாம், அட்மிஷன் போட்டலாம். இங்கிலீஷ் தெரியாதா? இங்கிலீஷ் தெரியாத மேட்டரே இல்லை. உங்க தமிழ் படிக்கிறது தெரியுமா? ஒன்றும் இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இந்த இன்ஸ்டியூட்டோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படிக்கும் போதே நம்மளோட மொபைலை கொண்டு வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேட்சில் பார்த்தீங்கன்னா 12 மெம்பர்ஸ் மட்டும்தான் வச்சு சொல்லித்தராங்க. 350 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே படிச்சுட்டு போயிருக்காங்க. அதில் நிறையா பேர் கடையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பார்ட் டைம் அண்ட் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணிட்டும் இருக்காங்க. படித்து முடிச்சதுக்கப்புறம் கடை வைக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், டூல்ஸ், அப்புறம் மார்க்கெட்டிங்க்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. படித்து முடித்ததும் ISO சர்டிஃபிகேட்டும் இவங்களே கொடுத்துட்றாங்க. எதுவுமே மொபைல் சர்வீஸ் பற்றி உங்களுக்கு தெரியலைனாலுமே உங்களை நல்ல டெக்னீஷியனாக உருவாக்கி விட்டுட்டு தான் உங்களை வெளியிலேயே விடுறாங்க. 6 months later. நண்பா நீ வா. நீ விசாரிக்கு போற நண்பா. ஒரு வழியா கடையை ஆரம்பிச்சிட்ட. நல்ல வேலை நண்பா, நீ அந்த இன்ஸ்டிடியூட்ல சேர்த்து விட்டதுனால ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து ஒரு கடை வைக்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டேன். எனக்கு தேங்க்ஸ் சொல்லாத, S7R டெக்னாலஜிக்கு தேங்க்ஸ் சொல்லு. சரி, வியாபாரம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா தான் நண்பா போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு தான் காலையில இருந்து ஒரு டிஸ்பிளே ஓட்ட கூட ஆள் வரல.